நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். முதலமைச்சருடைய அறையை வந்து இப்ப மாத்துறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வெளியே இருக்குது. அமைச்சர் அது மாதிரி பேப்பர்காரன் எழுதிருக்கு நாங்க சொல்ல முடியாது. இல்ல இது செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. தவிர முடியும் வரை இந்த செய்திகளை நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஒரு முடிவுகளை அரசு ஏற்கிற போது அரசே சொல்லும் என்ன முடிவுகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை. நீங்களே இருங்க நீங்களே வந்து ஒரு ஏசியமா போட்டு ஒரு கேள்வி கேட்டு என்னையாட்டிருக்குன்னு சிக்கல் விட்டு கடைசியில் கஷ்டப்படுத்தாங்க. இப்பதான் அவர் அந்த ரைட்டுங்க சார். நம்ம ஒன்னே ஒன்று கேட்டா நீங்க சங்கடப்படுங்க. ஆஃப் த ரெக்கார்டு வைங்க. ஒரே நிமிஷம் எடுக்க லைவா போயிட்டு இருக்குதா? அப்ப அவர் சொல்றது பதில் அப்புறம் சொல்றேன். கேட்டா நீட் தேர்வு பத்தி கேட்டால நீட் தேர்வை பொறுத்தவரையிலும் அதற்கு இன்றைக்கல்ல என்றைக்கும் அவர் பொருள் கொடுத்து கொண்டுதான் இருந்தார். தேர்தல் அறிக்கையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த அரசுடைய கொள்கை என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் வந்து பேசினா மட்டும் நடக்காது, செயல்படுத்துவது எங்கே? 2 பார்லிமெண்ட்டில் தீர்மானம் போடணும், சுப்ரீம் கோர்ட்டை வித்ட்ரா பண்ணணும். அதுக்கு பிறகு தான் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் எங்ககிட்ட போய் ஒரு சின்ன கேள்வி கேட்டு கொக்கி போட்டீங்கன்னு என்ன இருக்கு? இருக்கு நான் ஒன்னே சொல்றேன். ரைட்டு இல்ல இருங்க நான் சொல்லு அதுக்கு போய் சொல்ல அது இருங்க அது பதில் சொன்னேன். இத்தனை 2 பேர் கேட்டாங்க. அது எனக்கு கேள்வி கேட்குற உரிமை உங்களுக்கு இருக்கு. பதில் சொல்ல ஒரு நிமிஷம் விடணுமா வேண்டாமா? யோசிச்சா சொல்லணும் வேண்டாமா? இருங்க அவர் கேட்டாரு எப்படி ஒரு முதலமைச்சர் போகலாம் அப்படின்னு கேட்டிங்களா? இதே துரைமுருகன் போனாரா இல்லையா? கர்நாடகத்துக்கு ஒரு பிரதிநிதியாக போய் லெட்டர் எடுத்து போய் கொடுத்தாரா இல்லையா? அம்மா இருக்கிற போது பொதுப்பணித்துறை இருந்தால் பன்னீர்செல்வம் அவர் வந்து சட்ட அமைச்சர் போனாங்களா இல்லையா? அவங்க பிரதிநிதியாக போகிறாங்க, இவங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, இவர் நேரடியாக போகிறாரு. அவ்வளோதான். பெரிய அது ஒன்றும் தவறாக கிடையாது. போய் கேட்கறது ஒரு கோரிக்கை. தலைவரே போனார். தலைவர் போய் குன்றாவ அமைச்சராக இருக்கிற போது அவர் வீட்டில் போய் தண்ணி கொடுத்த போது எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணி குடிப்புன்னு சொல்லி எங்கள் மிஸ்ஸஸ் சொன்னது கதை எழுதியிருக்கீங்களா இல்லையா? அப்போல்லாம் அதெல்லாம் தப்புங்கிறீங்களா? நீங்கள் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி அதனால் வெற்றி பெற முடியும் என்றால் அதையும் பயன்படுத்தலாம். முடியவில்லை என்றால் வழக்கு மன்றத்துக்கு செல்லலாம். இதுதான். இருங்க என்னிடத்த வழக்கு மன்றத்துக்கு போகலாங்கிறது தானே. இருங்க நீங்கள் இப்போ போகிறீங்க, நான் காரில் போகிறேன், ஸ்டெப்பில் இறங்கி தான் போக வேண்டியிருக்குது. அதில் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஸ்டெப்பில் ஜம்ப் பண்ண சொன்னால் எப்படி காருக்கு ஜம்ப் பண்ண முடியாது. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய பாருங்கள், இதெல்லாம் கேள்வி உங்களுக்கு டைமு 24 மணி நேரம் ஓடணும் டிவி. இதுக்கு எங்களை போட்டு வாட்டி எடுக்கிறீங்கப்பா. பாஜக நிர்வாகி சரத்குமார் பிறந்தநாள் விழாவில் வந்துட்டு சீமான் அவர்களும் சரத்குமார் அவர்களும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சேர்ந்திருந்தா தமிழ்நாட்டுடைய நிலையை மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வெற்றி பெற்றவர்களா நிலையான வெற்றி நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சீமான் அவர்களும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காங்க. திடீர்னு பாஜக சீமான் அவர்களை தூக்கி இருப்பதற்கான காரணம் அது அவர்கிட்ட கேட்க வேண்டியது. அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு பெரிய லீடர் கிடையாது. அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை நீ கேட்டு அது உங்களுக்கு இல்ல அந்த சரி எனக்கு இல்ல எங்களுக்கு உங்களுக்கு இல்ல 2 பேருக்கு இல்ல. எக்ஸ்பிரஸ் எங்க 2 பேருக்கு இல்ல. எக்ஸ்பிரஸ் யாத்திரை போயிட்டு இருக்கிற விடுங்க சார். இருங்க என்ன கேன்சருக்கு என்ன தீர்வுன்னு சொன்னா ட்ரீட்மெண்ட் தான். இருங்க கேன்சர் என்பது தொடர்ந்து ஒருவருக்கு வந்துவிட்டால் அவருடைய ஆயுள் காலம் நிர்ணயிக்கப்படுகிறது என்றுதான் பொருள். எல்லாருக்கும் தெரியாத கிடையாது. சும்மா இதில் மூடி மறைக்கிற வேலை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் அவங்களால் வாழ்க்கை நடத்த முடியும், ஆரோக்கியமாக நடத்த முடியும் என்பதுதான் நம்முடைய எல்லோருடைய மருத்துவத்துறையினுடைய அவருடைய கணிப்பு. ஆனால் நீங்கள் கேட்பதற்கு இந்த கேள்விக்கு என்னென்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எப்படி பண்ணணுங்கிறது பெருந்துறைக்கெல்லாம் நான் இது பண்ணிகிட்டு இருக்கிறேன். ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும், இங்கே இருக்கிற ஜிஹெச்சில் எப்படி பண்ணணும், கோயம்புத்தூரில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இந்த கேன்சருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி அரசு ஆய்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ தான் நீங்கள் வந்தேன்
90 நாள் இந்த போர்டு போட்டீங்கன்னா நாங்கள் என்னதான் பண்ணுது? புற்றுநோய்க்கு 9 வருஷத்துக்கு போடு. தனியா ஒரு மருத்துவமனை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அது எல்லாது அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட எல்லாமே ஆய்வு எல்லாம் கலந்து பேசிட்டு இருக்கிறோம். நிச்சயம் கண்டிப்பா இங்க வந்து ஒரு இல்ல இருங்க. நான் எங்களை பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் கிடையாது. பேனாவுக்கும் ஒரு 84 கோடி ஒத்துக்கணும். கடலில் கொண்டு போய் பேனா வைக்கல யார் கேட்டாங்க? பேனா எந்த பேனை கண்டுபிடிச்சி வச்சிங்க? இதெல்லாம் நான் கேட்கக்கூடாதா? எதையோ ஒன்று சொல்கிறேன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டுன்னா மன சங்கடங்கள் வரும். நாங்களாம் வந்து ஒரு சீனியர் பொலிட்டிஷியனாக இருக்கேன். நான் அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்லை நீங்களே கேட்குறீங்களே நீங்கள் இல்லைங்க வேற இருங்க. நான் கேட்குறது என்ன கேள்வினா, எல்லா காட்சியும் இன்று அவருடைய வாழ்க்கையில் இன்று சரித்திரம் படைத்த திரைப்படத்தில் இதுதான் நான் நடிக்கின்ற கடைசி படமாக இருக்கிறது என்று சொன்னதற்கு பிறகு இதை முடக்கி வெளியே வராமல் செய்தது யார் என்பது நாடறியும். ஆகவே இதையெல்லாம் தெரிந்ததற்கு பிறகு மக்களே ஒரு இன்றைக்கு அந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று லட்சக்கணக்கானவர் கோடிக்கணக்கான திரண்டு அந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதெல்லாம் பார்க்குற போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த படம் தேர்தலுக்கு முன்னால் வந்திருந்தால் 234 சீட் நாங்கள் தான். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.